ஹலோ மை டியர் ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ ஃபார் வாட்சிங். ஹை ப்ரோ, திஸ் இஸ் நன்மொழி. இன்றைக்கி நாம் கெவாலியர் போயட்ரினா என்ன, கெவாலியர் போயட்ஸ் இங்கிலீஷ் லிட்ரேச்சருக்கு எவ்வளோ இம்பார்ட்டண்ட் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். ஸோ மச் ஃபர்தரடோ லெட்ஸ் டைவ் இன். ஃபர்ஸ்ட், கெவாலியர் போயட்ரி அண்ட் போயட்ஸில் கெவாலியர்ன்ற வேர்டுக்கு மீனிங் என்ன அப்படின்னா, ஒன் ஹூ ஃபாட் ஆன் தி சைட் ஆஃப் கிங். கிங்குக்கு ஆதரவாவோ இல்லை கிங்குக்கு சப்போர்ட் பண்ணி யாராவது பேசினாங்களோ அவங்கள தான் வந்து கெவாலியர்னு சொன்னாங்க. இது எப்போ இந்த கெவாலியர்ன்ற வேர்டுக்கு இந்த மீனிங் வந்துச்சு அப்படின்னா 1600s. ஏன் அப்படின்னா இங்கிலாண்டில் அப்போ பியூரிட்டன்ஸ்க்கும் வந்து ராயலிஸ்ட்டுக்கும் பெரிய சிவில் வார் போயிட்டு இருந்துச்சு. ஸோ அந்த டைமில் வந்துட்டு இந்த கைண்ட் ஆஃப் குரூப் ஆஃப் ரைட்டர்ஸ் கெவாலியர் போய்ஸ் வந்துட்டு கிங் சார்ல்ஸ் ஒன்னுக்கு சப்போர்ட் பண்ண ஆரம்பித்தாங்க. ஸோ அதுதான் லேட்டர் பீரியடில் இவங்களை வந்து ஒரு குரூப் ஆஃப் ஃபார்ம் ஆகி கெவாலியர் போயட்ஸ்னு லேட்டரில் நம்ம அழைக்க ஆரம்பித்தோம். ஸோ வாட் இஸ் கெவாலியர் போயட்ரி அப்படின்னா, கெவாலியர் போயட்ரி அப்படிங்கிறது வந்துட்டு 17th centuryயில் கிங் சார்ல்ஸ் ஒன்னால் சப்போர்ட் பண்ணப்பட்ட ரைட்டர்ஸ் எல்லாருமே வந்துட்டு இந்த குரூப்குள்ள அடங்குவாங்க. இவங்க மோஸ்ட்லி சிவில் வார் அப்போது வந்து கிங் சார்ல்ஸ் ஒன்னுக்கு தான் சப்போர்ட் பண்ணாங்க. இவங்களோட போயட்ரி வந்து எந்த சப்ஜெக்டில் இருக்கும் அப்படின்னா, மோஸ்ட்லி லவ் அண்ட் வார், அன்இம்பார்ட்டன்ட் சப்ஜெக்டை தான் வந்துட்டு ரொம்ப டீல் பண்ணியிருக்காங்க. ட்ரிவியல்னா அன்இம்பார்ட்டன்ட் சப்ஜெக்ட்ஸ்னு அர்த்தம். அதுக்கப்புறம் வந்துட்டு ஹூ ஆர் ஆல் தி இன்ஃப்ளூயன்சஸ் ஆஃப் கெவாலியர் போயட்ஸ். பென் ஜான்சனும் ஜான் டன்னும் தான் வந்துட்டு இவங்களுக்கு பெரிய இன்ஃப்ளூயன்ஸாகவே இருந்தாங்க. பிகாஸ் பென் ஜான்சன் வந்துட்டு ஒரு கிளாசிக்கல் மாடல் தான் யூஸ் பண்ணி வந்து மோஸ்ட்டாக எழுதியிருப்பார். கிளாசிக்கல் ரூல்ஸை ஸ்ட்ரிக்டாக ஃபாலோ பண்ணுறவரும் கூட. ஸோ ட்ராமா அண்ட் ஆஸ் வெல் அஸ் பென் ஜான்சனோட போயட்ரியே வந்துட்டு ரொம்ப ஃபேமஸாக இருக்கும். ஸோ கெவாலியர் போயட்ஸ் வந்துட்டு லிரிக்கல் போயட்ரியை இவரை பார்த்து இமிட்டேட் பண்ண ஆரம்பித்தாங்க. பென் ஜான்சன் வந்துட்டு லிரிக்கல் போயம்ஸ் ஜாஸ்தியாக எழுதுவார். ஸோ ஜான் டன்னோடைய மெட்டாஃபிசிக்கல் கன்சீட்ஸும் பென் ஜான்சனுடைய ஃபேமஸான அந்த லிரிக்கல் போயமுடைய டெக்னிக்கலாக வந்து இமிட்டேட் பண்ணி தான் கெவாலியர் போயட்ஸ் வந்து எழுதிட்டு வந்தாங்க. பென் ஜான்சன் வந்துட்டு கிளாசிக்கல் மெத்தட் தான் ஃபாலோ பண்ணார், போத் ஃபார் போயட்ரி அண்ட் ட்ராமா. இவர் வந்துட்டு லிரிக்கல் போயம்ஸ் எழுதியிருந்தாலுமே அந்த லிரிக்கல் போயட்ஸ் எப்பயுமே ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டாக இருக்கும், சஃபஸ்டிகேட்டடாக இருக்கும். அவருடைய போயட்ரி வந்துட்டு ரொம்ப இன்டலெக்சுவலாக இருக்கும், நம்மளை வந்து திங்க் பண்ணவும் வைக்கும். அதே மாதிரி நம்மளோட எமோஷன்ஸையும் அந்த இன்டெலெக்சுவல் பவரையும் பேலன்ஸில் இருக்கிற மாதிரி தான் இவரோட போயட்ரி எல்லாமே இருக்கும். ஜான் டன்னுடைய மெட்டாஃபிசிக்கல் கன்செப்ட்ஸில் 3 போயட்ஸ் கெவாலியர் போயட்ஸ் ரொம்ப இன்ஸ்பயர் ஆயிருந்தாங்க. யார் யார் அப்படின்னா, தாமஸ் கேரு, சர் ஜான் சக்லிங் அண்ட் ரிச்சர்ட் லவ்லேஸ். இவங்க 3 பேருமே வந்து மெட்டாஃபிசிக்கல் கன்சீட்ஸை அவங்களோட போயட்ரியில் வந்துட்டு அழகாக யூஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ ஜான் டன்னும் பென் ஜான்சனும் வந்துட்டு மேஜர் இன்ஃப்ளூயன்சஸ் ஃபார் கெவாலியர் போயட்ஸ். அடுத்தது, வாட் ஆர் த கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் கெவாலியர் போயட்ரி. கெவாலியர் போயட்ரியில் அப்படி நம்ம என்ன பார்க்கலாம் அப்படின்னா, கெவாலியர் போயட்ரி மோஸ்ட்லி லிரிக்கல் போயம்ஸாக தான் இருக்கும், விச் ஆர் ஷார்ட் அண்ட் ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டு. ரொம்ப ஷார்ட்டான போயமாக எழுதியிருப்பாங்க. அதுவும் வந்துட்டு அந்த ஷார்ட்டான போயம்னாலுமே வந்து சிம்பிள் லாங்குவேஜில் தான் மோஸ்ட்லி எழுதியிருப்பாங்க. நம்மளுக்கு வந்துட்டு ஒரு டைம் படித்தாலே புரிஞ்சிடும். மெட்டாஃபிசிக்கல் போயட்ரி மாதிரி ரொம்ப எக்ஸாசரேட்டடில் எதுவுமே பண்ணியிருக்க மாட்டாங்க. சிம்பிளான சப்ஜெக்டை வந்து எழுதியிருப்பாங்க. அந்த சப்ஜெக்ட்டுமே லவ் அண்ட் ட்ரிவியல் சப்ஜெக்ட்ஸ் தான் ஹேண்டில் பண்ணுவாங்க. அதுலேயும் வந்து ரொம்ப ஈஸியாக அண்டர்ஸ்டாண்டபிளான லாங்குவேஜில் தான் இருக்கும். அவங்களுடைய போயம்ஸ் எல்லாமே ரொம்ப ஷார்ட்டாக இருக்கும், ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டாக இருக்கும். ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டாக இருந்தாலுமே வந்துட்டு கம்ப்ளீட்டான போயமாக இருக்கும். படித்தாலே வந்துட்டு நம்மளுக்கு ஒரு மாதிரி டிலைட்ஃபுல்லாக இருக்கும். அதுதான் வந்து மோஸ்ட்லி வந்து கெவாலியர் போயட்ரியோட கேரக்டரிஸ்டிக்ஸாக இருக்குது. தீம் என்ன அப்படி இருக்கும் அப்படின்னா, மோஸ்ட்லி வந்துட்டு சென்சுவல் தீம்ஸ் தான் அதிகமாக எடுப்பாங்க. இன்கேஸ் ராபர்ட் ஹெர்ரிக் மாதிரியான போயட்ஸ் எல்லாமே வந்துட்டு அடிக்கடி வந்து ரிலீஜியஸ் தீம்ஸே எழுதியிருக்காங்க. இவங்களோட ஐடியா என்ன அப்படின்னா, கார்பெடியம், லிவ் இன் த மொமெண்ட், சீஸ் த மொமெண்ட் அப்படின்ற கான்செப்ட் வந்துட்டு இவங்களுடைய போயட்ரியில் எல்லாத்துலேயுமே பார்க்கலாம். இந்த மொமெண்ட்டில் நீ வாழ்ந்துட்டு முடிச்சுட்டு போயிடு, அவ்வளோதான். பாஸ்ட்டோ ஃப்யூச்சரோ வந்துட்டு நம்மளுக்கு கையில் இருக்கிறது கிடையாது. ப்ரெசண்ட்டில் நீ இப்போ இருக்கிற வாழ்க்கையை வந்துட்டு முழுமையாக வாழ்ந்துட்டு போயிரு அப்படிங்கிற ஒரு கான்செப்டை தான் வந்துட்டு இவங்க மோஸ்ட்லி இவங்களோட போயட்ரியில் தீமாக நம்மளால் பார்க்க முடியும். இவங்க ரொம்ப அப்படியே பயஸாக டிவோஷ்னலான ரிலீஜியஸ் போயமில் எதுவுமே எழுத மாட்டாங்க. ரிலீஜியஸ் தீம்ஸையும் வந்து மோஸ்ட்லி ஹேண்டில் பண்ண மாட்டாங்க. கெவாலியர் போயட்ஸ் வந்துட்டு மோஸ்ட்லி கார்பேடியம், லிவிங் இன் த மொமெண்ட் ஆர் ரொம்ப கேர்ஃப்ரீ சப்ஜெக்ட்ஸ் தான் வந்துட்டு தன்னுடைய போயட்ஸில் எல்லாத்துலேயும் வந்து எழுத ஆரம்பித்தாங்க. அதுக்கப்புறம் வந்து இந்த இதில் ப்ளஷர் ஃபார் த மொமெண்ட் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக அவங்க வந்து கருதுனாங்க. அதே மாதிரி நோ சீரியஸ் மேட்டர்ஸ் இன் தேர் போயட்ரி, இதுதான் வந்துட்டு தீம் இந்த கெவாலியர் போயட்ரி. அதுக்கப்புறம் வந்துட்டு இவங்களுடைய போயம்ஸ் மோஸ்ட்லி லிரிக்கலாக தான் இருக்கும். நான் சொன்ன மாதிரி ரொம்ப ஷார்ட் அண்ட் ரீஃபைன்டு வேர்சஸ் தான் யூஸ் பண்ணியிருப்பாங்க. என்ன டோனில் எழுதியிருப்பாங்க அப்படின்னா, ஈஸி கோயிங் அண்ட் கேர்ஃப்ரீ போயட்ரி, எதை பற்றி கவலைப்பட
கவலைப்படாத, இருக்கிறவங்க மட்டும் ஜாலியாக வாழ்ந்துட்டு போயிரு, அவ்வளோதான். அதே மாதிரி அந்த டோனில் ஈஸி கோயிங் இருக்க மாதிரி அவங்களுடைய லாங்குவேஜும் சிம்பிளாக இருக்கும். அதே மாதிரி பொலிட்டிக்கல் இன்ட்ரெஸ்ட்டில் எதுவுமே காட்ட மாட்டாங்க. சார்ல்ஸ் ஒன் எப்படிப்பட்ட கேரக்டர் அப்படின்னா, அவருக்கு வந்துட்டு பொயட்ரி அண்ட் ஆர்ட்னா ரொம்ப பிடிக்கும். ஸோ சார்ல்ஸ் ஒன்னை இன்ஸ்பயர் பண்ணுற மாதிரி தான் எழுதுவாங்க. பொலிட்டிக்கலாக அவங்க எந்த சார்ல்ஸ் ஒன்னுக்கு சப்போர்ட் பண்ணாலுமே பொலிட்டிக்கலாக அதில் அவங்களுடைய பொயட்ரியில் எந்த டச்சுமே இருக்காது. நான் வந்து கிங்குக்கு சப்போர்ட் பண்ணேன், சிவில் வார் பற்றி எழுதுறேன்னு எந்த பொயிட்ஸும் கிளம்பல. பிகாஸ் சார்ல்ஸ் ஒன்னை இன்ஸ்பயர் பண்ணுற மாதிரி மட்டும் இருந்தால் போதும் அப்படின்ற ஒரு திங்கை வந்து மைண்டில் வச்சுட்டு அவங்க அதை மட்டும் கான்சென்ட்ரேட் பண்ணாங்க. ஸோ ஈஸி கோயிங் அண்ட் கேர் ஃப்ரீ பொயட்ரி மட்டும் தான் இருந்துச்சு. தே ஆர் டிட்டாச்டு ஃப்ரம் தி பொலிட்டிக்கல் இன்ட்ரெஸ்ட். அதுக்கப்புறம் வந்துட்டு ஹூ ஆர் ஆல் கெவாலியர் போயட்ஸ். கெவாலியர் போயட்ஸ் வந்து நம்ம கேரோலின் போயட்ஸ்னு சொல்லுவோம், அதே மாதிரி ராயலிஸ்ட்டுன்னு சொல்லுவோம். பிகாஸ் அவங்க வந்துட்டு கிங் சைடு இருந்தனால அவங்க ராயலிஸ்ட்னு சொல்லுவாங்க. கேரோலின் போயட்ஸ்னால் என்ன அப்படின்னா, கேரோலினா த போயட்ஸ் ஹூ லிவ்ட் இன் த சார்ல்ஸ் ஏஜ். சார்ல்ஸ் தான் வந்துட்டு இன்னொரு வகையில் வந்து நம்ம கேரோலின் ஏஜ்னு சொல்லுவோம். அதை தான் வந்துட்டு கெவாலியர் போயட்ஸை கேரோலின் போயட்ஸ்னு சொல்லுவாங்க. பட் கேரோலின் போயட்ஸ்னால் சார்ல்ஸ் ஏஜில் வந்த எல்லா ரைட்டர்ஸுமே காமனாக வந்துடுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் மெட்டாஃபிசிக்கல் போயட்ஸும் கேரோலின் போயிட்ஸ்னு சொல்லுவாங்க. ஸோ இதுதான் மேஜர் டிஃப்ரென்ஸ். கெவாலியர் போயிட்ஸுங்கிறது இவங்களை ஸ்பெசிஃபைடாக சொல்கிறது. பட் வந்துட்டு அம்பர்லா டேர்மில் கேரோலின் போயிட்ஸ்னு சொன்னால் அதில் வந்து மெட்டாஃபிசிக்கல் போயிட்ஸும் வந்துடுவாங்க, கேரோலின் போயிட்ஸும் வந்துடுவாங்க. ஏன் அப்படின்னா சார்ல்ஸ் ஏஜில் இருக்கிற எல்லா போயிட்ஸுமே இதுக்குள்ளே வந்துடுவாங்க. அதே மாதிரி கெவாலியர் போயிட்ஸை இந்த 2 பேரை வச்சு அழைக்கிறாங்க. பட் சின்ன டிஃப்ரென்ஸ் என்ன அப்படின்னா, கேரோலின் போயட்ஸில் எல்லாரும் வந்துடுவாங்க. பட் கெவாலியர் போயட்ஸ்னு சொல்கிறப்போ இவங்க மட்டும் வருவாங்க. யார் சார்ல்ஸுக்கு சப்போர்ட் பண்ணி எழுதுனாங்களோ அவங்க மட்டும் இந்த குரூப்பில் வந்து தனியாக ஒர்க் பண்ணுவாங்க. அதே மாதிரி இந்த போயட்ஸ் எதையுமே வந்து சீரியஸாக எடுத்துக்க மாட்டாங்க. நான் வந்துட்டு பொயட்ரியை யூஸ் பண்ணி இந்த உலகத்தை சேஞ்ச் பண்ண போகிறேன், அந்த மாதிரி வந்துட்டு ஆர்ட்டை ரொம்ப சீரியஸாக எடுக்காமல் இந்த மொமெண்ட்டை ஜாலியாக வாழ்ந்துட்டு போயிடணும், ஈஸி கோயிங் சப்ஜெக்ட்ஸாக தான் எழுத ஆரம்பித்தாங்க. ரொம்ப சென்சுவலாக இருக்கும் உங்களோட சப்ஜெக்ட் வந்து அன்இம்பார்ட்டன்ட் மேட்டர்ஸ் தான் வந்து அதிகமாக டீல் பண்ணாங்க. அடுத்தது வந்துட்டு பெரிய ரைட்டர் யார் அப்படின்னா ராபர்ட் ஹெரிக். இவர் தான் வந்துட்டு கேம்பிரிட்ஜில் படித்தவர். இவருடைய மேஜரான போயம்ஸ் எது அப்படின்னா நோபல் நம்பர்ஸ், ஹெஸ்பெரிடஸ் அப்படின்ற 2 ஒர்க் வந்துட்டு போயம் கலெக்ஷன் வந்து ரொம்ப ஃபேமஸாக இருக்கும். இவருடைய போயம்ஸ் ரொம்ப வந்துட்டு ஃப்ரெஷ் அண்ட் பேஷனட் சப்ஜெக்ட்ஸ் தான் எழுதுவார். அதே மாதிரி இந்த ஒரு ரைட்டர் மட்டும்தான் ரிலீஜியஸ் போயம்ஸும் எழுதினார். அதே மாதிரி அமாரஸ் மீன்ஸ் லவ் போயம்ஸும் எழுதினார். ஸோ ரொமான்டிக் பார்ட்லேயும் எழுதுவார், அதே மாதிரி கொஞ்சம் ரிலீஜியஸ் போயம்ஸ் கலந்து எழுதின ஒரே ஒரு கெவாலியர் போயட் யார் அப்படின்னா ராபர்ட் ஹெரிக் தான். ராபர்ட் ஹெரிக்கோட போயம் கலெக்ஷனில் 3 போயம்ஸ் ரொம்ப ஃபேமஸாக இருந்திருக்கு. அது எது அப்படின்னா டு ஆந்தியா, டு ஜூலியன் ஜெரி ரைப் அண்ட் டு டேஃபோடில்ஸ். இந்த 3 போயம்ஸ் தான் இவருடைய கலெக்ஷன்லேயே ரொம்ப ஃபேமஸாக வந்துட்டு எல்லா பீப்புளாரையும் வந்துட்டு போற்றப்பட்டிருக்கு. அதுக்கப்புறம் எந்த போயட்டை வந்து நம்ம பற்றி பேச போகிறோம் அப்படின்னா கெவாலியர் போயட் சர் ஜான் சக்லிங். இவருடைய பீரியட் 1609 1642 வரையும். இவர் ஒரே ஒருத்தர் மட்டும்தான் வந்துட்டு சார்ல்ஸ் ஒன்னோட கோர்ட்டியரை வேலை பார்த்தவர். அதே மாதிரி சர் ஜான் சக்லிங் வந்து சார்ல்ஸ் ஒன்னோட ஃபேமஸான ஒரு போயட்டும் கூட, ரொம்ப ஃபேவரட் அண்ட் ஃபேமஸான போயட். இவரோட போயட்ரி மோஸ்ட்லி வந்துட்டு விட்டி கலந்ததாக இருக்கும். அதே மாதிரி ஹாப்பி கோயிங் போயட்ரியை அதிகமாக எழுதியிருக்காரு. இவருடைய ஃபேமஸ் போயமில் எது அப்படின்னா பேலட் அப்பான் அ விங், ஒய் ஸோ பேல் அண்ட் வேன் ஃபேன் லவர் அப்படின்றதான் வந்துட்டு இவருடைய ஃபேமஸான போயட்ரி. அதுக்கப்புறம் வந்துட்டு 3rd ரைட்டர் யார் அப்படின்னா தாமஸ் கேரோவோட ரைட்டிங் பீரியட், அவர் வாழ்ந்த பீரியட் வந்து கரெக்டாக தெரியாதனால தான் இந்த கொஷின் மார்க் போட்டிருக்கோம். ஸோ 1598 1639 வரையும் அவர் வாழ்ந்தார் அப்படிங்கிறது ஒரு கேள்விக்குறியாக தான் இருக்குது அவருடைய பீரியட். ஆனால் வந்து அவருடைய தாமஸ் கேரோடைய ஃபேமஸான லவ் போயட்ரி எது அப்படின்னா வந்துட்டு பெர்சுவேஷன்ஸ் ஆஃப் லவ். ஸோ வந்து தாமஸ் கேரோ தான் வந்துட்டு கெவாலியர் போயட்ரியில் வந்துட்டு லவ் சப்ஜெக்டை வந்துட்டு அதிகமாக டீல் பண்ணவர். ஸோ அவர் தான் வந்துட்டு இன்வென்டர் ஆஃப் கெவாலியர் லவ் போயட்ரி அப்படின்னு சொல்லுவாங்க. அவருடைய ஃபேமஸான போயம்ஸ் எல்லாத்துலேயுமே வந்துட்டு சென்சுவலான சப்ஜெக்ட்ஸ் தான் இருக்கும். அதே மாதிரி அன்இம்பார்ட்டண்ட்டான சப்ஜெக்ட்ஸும் வந்துட்டு டீல் பண்ணியிருக்காரு. அதுக்கப்புறம் அடுத்த ஃபேமஸான போயட் யார் அப்படின்னா ரிச்சர்ட் லவ்லேஸ். இவர் 1618 1658 வரை வாழ்ந்திருக்காரு. இவருடைய சப்ஜெக்ட்ஸை போயம் வந்துட்டு எது ரிலேட்டடாக இருக்கும் அப்படின்னா மோஸ்ட்லி வந்து சிம்பிளாக இருக்கும், சின்சியராக இருக்கும், ரொம்ப கிராட்டஸ்க் கன்சீட்ஸை யூஸ் பண்ணியிருக்காரு. கன்சீட்ஸ்னு என்ன அப்படின்னா எக்ஸாசரேட் மெட்டாஃபர்னு சொல்லுவாங்க. ஸோ மெட்டாஃபரை வந்துட்டு ரொம்ப எக்ஸாசரேட் மேனரில் தன்னுடைய போயம்ஸில் யூஸ் பண்ணது யார் அப்படின்னா ரிச்சர்ட் லவ்லேஸ் தான். இவர் வந்துட்டு ரவுண்ட் ஹெட்ஸால் வந்துட்டு சிவில் வார் அப்போ அரெஸ்ட் பண்ணப்பட்டார். ஏன் அப்படின்னா ரிச்சர்ட் லவ்லேஸ் வந்துட்டு ராயலிஸ்ட்டுக்கு ரொம்ப சப்போர்ட் பண்ணார். கிங் சார்ல்ஸோடைய சைடுன்றதுனால ரவுண்ட் ஹெட்ஸ் வந்துட்டு இவங்களை வந்துட்டு ஒரு வாட்டி அரெஸ்ட்டும் பண்ணியிருந்தாங்க. ரவுண்ட் ஹெட்ஸ் யார் அப்படின்னா பார்லிமெண்டேரியன்ஸ்னு சொல்லுவாங்க. இன்னொரு ரிச்சர்ட்
ரிச்சர்ட் லவ்லேஸோட ஃபேமஸான போயம்ஸ் எது எது அப்படின்னா லுக்காஸ்டா, டு ஆல்தியா ஃப்ரம் பிரிசன் அண்ட் டு லுக்காஸ்டா கோயிங் டு வாஸ். இதுதான் வந்துட்டு இந்த 3 போயம்ஸ் ரிச்சர்ட் லவ்லேஸோட ஃபேமஸான போயட்ரி. இந்த 4 போயட்ஸ் யார் யார் அப்படின்னா ராபர்ட் ஹெரிக், ரிச்சர்ட் லவ்லேஸ், சர் ஜான் சக்லிங் அண்டு தாமஸ் கேரோ. இந்த 4 போயட்ஸ் தான் கெவாலியர் போயட்ரியில் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான போயட்ஸ். நான் இப்போ சொன்ன கெவாலியர் போயட்ரியை பற்றின இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் எல்லாமே என்னுடைய பிளாக் ஸ்பாட்னு ரெக்கார்ட் பண்ணியிருக்கேன். ஸோ என்னுடைய பிளாக் ஸ்பாட்டை வந்து நீங்கள் விசிட் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா இந்த எல்லா பாயிண்ட்ஸுமே வரிசையாக அழகாக வந்து இருக்கும். ஸோ உங்களுக்கு வந்து ஒரு வாட்டி நோட்ஸ் மேக் பண்ணிக்கிறதுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதே மாதிரி நீங்கள் ரிவைஸ் பண்ணணும்னு நினச்சிங்க அப்படின்னா மறக்காமல் இந்த பிளாக் ஸ்பாட்டை வந்துட்டு விசிட் பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ வந்துட்டு என்டையராக பார்த்துருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்துட்டு ஒரு ஐடியா கிடச்சிருக்கும் இதுதான் கெவாலியர் போயட்ரி அப்படின்னு. ஸோ உங்கள் நாலேஜ் டெஸ்ட் பண்ணிக்க நான் அந்த பிளாக் ஸ்பாட்லேயே வந்துட்டு கீழே வந்து கொஷின் அண்ட் ஆன்சர்ஸ் கொடுத்துருக்கேன். ஸோ ஒரு வந்துட்டு மல்டிபிள் சாய்ஸ் கொஷின்ஸ் மாதிரி இருக்கும், ஒரு குவிஸ் மாதிரி. நீங்கள் வந்து அதை அட்டன் பண்ணி பார்த்துட்டு அந்த 15 கொஷின்ஸ்லாம் நீங்கள் எவ்வளோ அளவுக்கு வந்துட்டு கெவாலியர் போயட்ரியை நல்லா புரிஞ்சிருக்கீங்க அப்படிங்கிறதையும் வந்துட்டு உங்கள் நாலேஜ் டெஸ்ட் பண்ணிக்கிறதுக்கு அதுவும் ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டியாக அமையும். ஸோ மறக்காமல் என்னுடைய பிளாக் ஸ்பாட்டை விசிட் பண்ணிங்க அப்படின்னா அதில் கெவாலியர் போயட்ரி அண்ட் கேரக்டரிஸ்டிக்ஸ் எல்லா பாயிண்ட்ஸுமே இருக்கும். கீழே வந்துட்டு MCQs இருக்கும். மறக்காமல் அதை விசிட் பண்ணி பாருங்கள். ஸோ ஐ ஹோப் யூ லைக் திஸ் வீடியோ. Please share it with your friends and subscribe to Hi Bro.